அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றவர்களாக இந்த நாளினுடைய இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பை எங்களுக்கு பானமாகவும் நாங்கள் அருந்தும் விதமாகவும் அவற்றை நாங்கள் வாழும் விதமாகவும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு சூழலிலும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல், காயப்படுத்தாமல், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு அளித்தருளும். மேலும் இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நம்பிக்கை கொண்டிராவிட்டாலும் நீர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் எடுக்கின்ற எல்லா நல்ல முயற்சிகளிலும் வெற்றி பெறவும், தொடர்ந்து அவர்கள் உம்முடைய அன்பை எங்கள் வழியாகவோ அல்லது பிறர் வழியாகவோ பெற்று மகிழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அளித்தருள இந்த நாளிலே எங்களுக்காகவும் எங்களோடு இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்பு என்ற வார்த்தையை மையமாக கொண்டு இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அன்பு என்ற சொல் அனைவருக்கும் உரியது. இது இவர்களுக்குத்தான் இருக்க வேண்டும், இவர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதல்ல. அன்பு அனைவருக்கும் பிடித்த ஒன்று, அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அனைவரும் கொடுக்க விரும்புகின்ற ஒன்று. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய சுயநலம் என்னும் போதை நம்மை அன்பு செய்ய விடாமல், அதை போன்று அன்பை பெறவிடாமல் நாம் எப்பொழுதும் முகவாட்டத்துடன் இருக்கவும் மனவேதனையோடு இருப்பதற்கும் உதவியாக இருக்கின்றது. அப்படி என்றால் எது அன்பிற்கு தடங்கலாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவற்றை நாம் தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்கான அழைப்பு தான் இன்றைய வாசகங்கள். இதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பல படிநிலைகள் இருக்கிறது. ஆனால் நாம் அனைத்தையும் பார்க்க போவதில்லை. 2 படிநிலைகள் தான். மனித அன்பு, இன்னொன்று இறை அன்பு. மனிதனின் அன்பு எத்தகையது? ஏனென்றால் மனிதனின் அன்பில் சிறந்த அன்பு என்பது தாயினுடைய அன்பு. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் முன்பு 9 மாதங்கள் அவளுக்கு பலவிதமான உடல் உபாதைகள் வருகின்றன. அனைத்தையும் அவள் தாங்கிக் கொள்ளுகின்றாள். ஒரு நாள் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த மகிழ்ச்சியே இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் அகன்று போக செய்துவிடும் என்று அவள் நம்பிக்கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வருகின்ற வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்றாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பின்பு என்ன செய்கிறது? பகல் நேரங்களிலே உறங்குகிறது, இரவு நேரங்களிலே அது உறங்காமல் விழித்திருக்கின்றது. ஆக ஒரு தாய் தூக்கத்தை தொலைக்கின்றாள். தன்னுடைய உடலிலே மனதிலே பல வேதனைகள் அதனால் ஏற்படுகின்றது. இன்னும் ஒரு சில குழப்பங்கள் அவளுடைய வாழ்வில் பல நேரங்களிலே நடப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது உணவில் பிரச்சனை. ஏனென்றால் குழந்தைக்கு என்ன உணவு தேவையோ அந்த அடிப்படையில் அவர்கள் உணவை மாற்றியமைத்து கொள்ள வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற சின்ன சின்ன ஆசைகளை தன்னுடைய குழந்தைகளுக்காக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படியாக பல தியாகங்களை அந்த தாய்மார்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்திலும் அங்கே பல நேரங்கள் கோபமும் கொந்தளிப்பும் அதிகமாவதையும் பார்க்கின்றோம். குழந்தை சொல்வதை கேட்கவில்லை என்றால் சில பெற்றோர்கள் கோபம் அடைவது, அதட்டுவது, கைகளால் அடி கொடுப்பது அல்லது கம்பால் அடிப்பது போன்ற செயல்பாடுகளை சில நேரங்களில் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக சில நேரங்கள் தாய்மார்கள் இந்த செய்வது சில நேரங்களில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தூக்கம் கிடைக்கவில்லை என்பதால், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உணவு கிடைக்கவில்லை என்பதால் சில நேரங்களிலே அவர்கள் இது போன்று செயல்படுகின்ற பொழுது அந்த சுயநலமும் சேர்ந்து வெளிப்படுகிறது. ஆக ஒரு தாயினுடைய அன்பு 75% இருந்தாலும் அதிலும் ஒரு 25% சுயநலம் கலக்கப்பட்ட ஒரு அன்பாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் மற்ற அனைத்து அன்பிலும் கலப்படங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கின்றார் என்றால் அங்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. தேவை நிமித்தமாக அவர்கள் காதல் வயப்படுகின்றார்கள். ஆனால் ஆகவே அங்கே தியாகத்திற்கான இடம் குறைவாக இருக்கிறது. அப்படி என்றால் அது சுயநல அன்பாக இருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு நிலையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே சுயநல அன்பு என்பது காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு ஒரு முறை
இரண்டு மூன்று தாய்மார்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய குழந்தையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. காரணம் என்னவென்றால், அவன் அழுகின்ற பொழுது நான் அவன் கையிலே தொலைபேசியை கொடுத்து விட்டேன் என்றால் அவன் அதையே பார்த்து கொண்டு மகிழ்ந்திருப்பான், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று. ஆனால் உண்மையை உங்கள் மனசாட்சிப்படி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் குழந்தைகளிடத்தில் அலைபேசியை கொடுப்பது நல்லவற்றிற்கா தீயவற்றிற்கா? உங்களை பார்த்து மகிழாத குழந்தை ஒரு அலைபேசியை பார்த்து மகிழ்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு உங்கள் மீது அன்பு இருக்கிறதா இல்லையா? ஒரு குழந்தை தாயோடு இருக்கின்ற பொழுது மகிழவில்லை, தந்தையோடு இருக்கின்ற பொழுது மகிழவில்லை, ஆனால் அலைபேசியோடு இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ந்து சிரிக்கிறது என்றால் அந்த குழந்தையுடைய பாசம் அலைபேசிக்கு அடிமையாகி இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி என்றால் உங்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு முழுமையாக அந்த குழந்தைக்கு கிடைக்கவில்லை. இங்கே ஒரு தவறான விஷயத்தை அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுவும் குறிப்பாக இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காலத்திலே, அதை நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்திலே, தவறு செய்தால் ஆசிரியர்கள் தண்டிப்பார்கள். அது கம்பால் அடிப்பார்கள், பிரம்பால் அடிப்பார்கள், ஏதோ ஒன்று அவர் தண்டனை கொடுப்பார்கள். அது எங்களுக்கு புரியும், நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம், ஆகவே எங்களை தண்டிக்கின்றார்கள், சரியாக படிக்கவில்லை, ஆகவே தண்டிக்கின்றார்கள், எங்களுடைய செயல்கள் சரியாக இல்லை, தண்டிக்கின்றார்கள் என்று. ஆனால் இன்றைக்குள்ள பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தண்டிப்பதற்கு தயாராக இல்லை. என் குழந்தை எதை செய்தாலும் அது சரிதான், என் குழந்தை எதை செய்தாலும் அது சரிதான். ஒரு சில பெற்றோர்கள் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகளை கண்டித்து திருத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். மற்ற பெற்றோர்கள் அந்த குழந்தை எப்படி வளர்கிறதோ அப்படியே வளரட்டும், பார்த்து கொள்ளலாம். இன்னும் வெளிநாடுகளில் பார்க்கின்ற பொழுது சிறு வயதில் குழந்தைகளுக்கு திருமுழுக்கை இன்றைக்கு கொடுப்பதில்லை. பல குடும்பங்களிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு விருப்பமானால் அது திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளட்டும், அந்த குழந்தை தன்னுடைய சுதந்திரத்தோடு அதை செயல்படுத்தட்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பெற்றோர்கள் சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த ஞானம் எங்கிருந்து அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும்? ஆக பெற்றோர்கள் சரியானது எது தவறானது எது என்று சுட்டிக்காட்டி அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் வளருகின்ற பொழுது அந்த குழந்தை எது செய்தாலும் அதற்கு சரியாக தான் தெரியும். அப்படி என்றால் இங்கும் அந்த குழந்தைக்கு அன்பானது கொடுக்கப்படவில்லை என்பதுதான். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளுக்கு பல நேரங்களிலே பெற்றோர்கள் தங்களுடைய உழைப்பின் வேதனைகளை சுட்டி காட்டுவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், நாங்கள் தான் பிறந்து ஏதோ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்கள் கஷ்டத்தை குழந்தைகளுக்கு நாங்கள் காட்ட மாட்டோம். நீங்கள் கஷ்டப்பட்டதினால்தான் உங்களுக்கு புரிந்தது இந்த கஷ்டத்திலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்று. ஆக கஷ்டத்தை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்றால் என்னவென்று, துன்பம் என்றால் என்னவென்று. குழந்தைகளுக்கு நீங்கள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வேலையினுடைய பழுவையும் நீங்கள் காமிக்கவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு துன்பம் என்றால் என்ன என்று எப்படி தெரியும்? ஆக அந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லா விதமான பொருட்களையும் அது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஒரு கட்டத்தில் என்னது, எதை கொடுத்தாலும் அந்த குழந்தை திருப்தி அடைவதில்லை. காரணம், துன்பம் இல்லை என்றால் இன்பம் இல்லை. ஆக இன்பம் என்பது துன்பத்திலிருந்து பிறக்கக்கூடியது. ஆக எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சிறு வயதில் வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வேலையில் இருக்கின்ற கடினம் என்ன, ₹1 சம்பாதிப்பதற்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த குழந்தை அறிந்திருக்க வேண்டும். சிறு வயதிலே நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அங்கு மாற்றங்கள் பிறக்கும், அல்லது அந்த குழந்தை உண்மையான அன்பை பெற முடியும். ஆக இதை நாம் குழந்தைகளின் அடிப்படையில் பார்ப்பது மட்டுமல்ல, இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், பெரியவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். என்றால் இன்று அன்பு என்பது கிடைக்காத ஒரு பொருளாக, அது தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது, ஆனால் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடியதாக தென்படவில்லை. ஆக இந்த சூழலிலே இறைவனுடைய அன்பை நாம் உற்று நோக்குவோம். இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறைவனின் அன்பு என்பது தியாகம் நிறைந்த அன்பு. அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு. ஆனால் அந்த இறைவனை நினைத்து நீங்கள் தியானிக்கின்ற பொழுதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும். சும்மா நான் இறைவனை நினைக்கல, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்லாம் நம்ம பல எண்ணங்கள் இருக்கும் பொழுது கடவுளுடைய அன்பு முழுமையாக நம்மை அடையாது. ஆக கடவுளுடைய அன்பை நான் உணர வேண்டும் என்றால் பல நிலைகளில் உணரலாம். எடுத்துக்காட்டுக்கு கானா ஒரு திருமணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆக தேவையின் அடிப்படையில் இருக்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இன்று எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்த்திருப்போம். திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். போதிய வருமானம் இருக்காது, போதிய வசதிகள் இருக்காது. படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், போதிய வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் திடீரென்று யார் வழியாவது கடவுள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து முடித்து விடுவார். படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகளை படிக்க வைப்பதும், திருமணமாக நிலையில் இருக்கின்றவர்கள் திருமணம் செய்வது வைப்பதும்,
இதுபோன்று பல நிலைகளில் தேவையில் இருப்பவர்களுக்கு நடப்பதை பார்க்கின்றோம். காணாவூரில் எவ்வாறு திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்த பிறகும் ஆண்டவர் ஒரு புதுமை செய்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த மக்கள் அருந்துவதற்கு கொடுத்தாரோ, அதுபோன்று இன்றைக்கும் பலருடைய வாழ்விலே இறைவன் முழுமையான சக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஊதாரி மைந்தன் ஓமையை சற்று உன்னிப்பாக பாருங்கள். இரண்டாவது மகன் தன்னுடைய தேவைகளுக்கான தன்னுடைய பங்கை பிரித்து கொண்டு செல்லுகின்றான். எதற்காக? உலக இன்பத்தை வாழ்வதற்காக. ஆனால் அந்த உலகம் அவனுக்கு தேவையான இன்பத்தை கொடுத்ததா என்றால் இல்லை. அப்படி கொடுத்திருந்தால் அவன் தந்தையிடம் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லையே. போகிறான், எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். ஆனால் செலவழிக்கின்ற பொழுது நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவனிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் அவனை விட்டுவிட்டு செல்லுகின்றார்கள். உணவுக்கு திண்டாடுகின்றான். தன்னுடைய நிலை அறிந்து கொள்ளுகின்றான். இங்கே என் தந்தையை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை. ஆகவே நான் தந்தையிடமே திரும்பி செல்ல வேண்டும், நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவனுடைய அந்த மன மாற்றத்தை அவனுக்குள் உருவாக்கிவிட்டு தந்தையை நெருங்குகின்ற பொழுது தந்தை வந்து அவனை அரவணைத்துக் கொள்ளுகின்றார். இது போன்றுதான் இறைவனும். நாம் தவறு செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை நெருங்குகின்றார். ஆனால் எப்பொழுது நாம் தவறிலிருந்து திருந்தி மனமாற்றம் அடைகின்றோமோ அப்பொழுது அவர் நம்மை அரவணைக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை பெற்றுவிட்டு வருகின்ற பொழுது இறைவன் நம்மை அரவணைக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று இன்னும் ஒரு உவமையல்ல நிகழ்வை பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி. எல்லாரும் கல்லெறிய கல்லை தூக்குகின்றார்கள். இயேசுவும் அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவர் இவள் மேல் கல்லெறியட்டும். உங்களில் பாவம் செய்யாதவர் இவள் மேல் கல்லெறியட்டும். அந்த வார்த்தை தான் இறைவன் நமக்கும் சொல்லுகின்றார். நம்மில் பாவம் செய்யாதவர் யாரும் இல்லை. அப்படி என்றால் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கோ அல்லது தீர்ப்பிடுவதற்கோ நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு செயல் என்னவென்றால் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆகவே இறைவன் அன்பை செய்கின்றார். அந்த பெண்மணியிடத்தில் சொல்லுகின்றார், யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தீர்ப்பு இரக்கம் நிறைந்த தீர்ப்பு. அது கண்டிப்பான தீர்ப்பு அல்ல. கண்டிப்பாக இருந்தாலும் அது அன்பின் நிமித்தமாக ஏற்படுகின்ற கண்டிப்பின் தீர்ப்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சொல்லுகின்றார், தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை மாய்த்து நம்மை மீட்டிருக்கின்றார். அந்த மீட்பின் மகிழ்ச்சி, அதன் தொடக்கம் தான் இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தி என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு எத்தகையது என்று எண்ணி பாருங்களேன். ஏனென்றால் அன்னை மரியாள் அங்கே சென்று அன்னை மரியாளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே எலிசபெத்தம் என்ன சொல்கிறார்? என் ஆண்டவரின் தாய் என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றார். ஆனால் இவர்களுக்குள் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இரண்டு பெண்களுடைய வயிற்றில் இருந்த குழந்தைகளும் அக்களிப்பால் துள்ளிற்று. அதாவது இறைவனுடைய திட்டமானது இனிதாக ஆரம்பித்து விட்டது என்பதை இந்த சந்திப்பு உணர்த்துகிறது. காரணம், இந்த இயேசுடைய வருகைக்கு தயாரிப்பு நிலை என்பது ஒன்று ஒரு கருவறை, அது அன்னை மரியாள். இரண்டாவது தயாரிப்பு என்பது மக்கள் மத்தியிலே இறுதியாக ஒரு இறைவாக்கினர் மக்களை தயார்படுத்துவார். அவர்தான் திருமுழுக்கு யோவான். ஆக திருமுழுக்கு யோவானுடைய வருகையும் அன்னை மரியாள் ஆமென்று சொன்னதன் வாயிலாக அவருடைய கருவறையும் இயேசு கிறிஸ்து அன்னை மரியுடைய கருவறையில் தயாராகவும் உருவாகி இந்த உலகிற்கு வர இருக்கின்ற அந்த தருணம் மகிழ்ச்சியின் தருணம். ஆகவே தான் அந்த குழந்தைகள் அக்களிப்பால் துள்ளிற்று. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நாம் வாசித்து விட்டு கடந்து செல்வதற்கு அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்படுவதற்காக, காக்கப்படுவதற்காக, நாம் இறைவனோடு நம்முடைய வாழ்வை வாழ்வதற்காக இறைவனால் எடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட ஒரு கொடைதான் இந்த மீட்பு.
ஆக அந்த மீட்பு இதனால் நிகழ்ந்தது என்றால் அன்பு என்ற ஒற்றை வார்த்தையால் நிகழ்ந்தது. காரணம், இறைவன் நம் மீது எதிர்பார்ப்பற்ற அன்பை வைத்திருக்கின்றார். நம்மை படைத்து விட்டு ஏனோதானோ என்று விடவில்லை. மாறாக இந்த படைப்பின் வாயிலாக நம்மை அவர் நேசிக்க சொல்லுகின்றார். இந்த படைப்பை பார், இந்த படைப்பில் இருக்கின்ற ஒவ்வொன்றிலும் நான் பிரதிபலிக்கின்றேன். அதன் வழியாக நீ என்னை நேசி, நானும் உன்னை நேசிக்கிறேன். நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள். நீ என்னோடு இருக்க வேண்டியவன். நான் உனக்கு தலையாக இருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய உடலாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் நானும் வேறல்ல, நாம் அனைவரும் ஒன்று. அந்த ஒற்றுமை உடையாமல் இருப்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அன்பை வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் நாம் இன்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.